26ஆம் வசனம், அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்க போகிறேன் உங்களுக்காக. ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஆமென், ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்தில் நான் என்ன சொல்லணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை உறுதி. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்னென்னா, முதல்ல ஒரு ஃபர்ஸ்ட் வார்த்தை உம்மையே நம்பி இருக்கிறபடியா. என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். இன்னும் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டீங்க. அவன் நான் எப்படி சொன்னேன்? உம்மையே சொல்லுங்களேன். ஆமாம், உண்மையும் கொஞ்சம் நம்புவோம், அங்கேயும் கொஞ்சம் நம்புவோம். ஆண்டவரே உண்மையும் இல்லை, ஆமென், உண்மையே அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒருவரையே, வேற வழியே இல்லை. ஹல்லேலூயா. வேற கதியே இல்லை, வேற நம்பிக்கையே இல்லை. நீர் ஒருவர் தான் அதை செய்ய வல்லமை உள்ளவர். அந்த நம்பிக்கை, இந்த வசனம் சொல்லுது, அவனுக்கு இருந்த நம்பிக்கை, அவரையே நம்பிட்டு இருந்தான். அந்த நம்பிக்கையில் இன்னொரு விஷயம் ஆட் ஆகுது. ஆமென். எப்பவுமே ஒரு விஷயத்தை செய்து கொண்டே இருப்போம். நான் அந்த காலத்துலலாம் ஒரு சிக்கன் ஃப்ரை பண்ணோன்னா நம்ம அம்மா மிளகாத்தூளை போட்டு தான் சிக்கன் ஃப்ரை பண்ணுவாங்க, ஆமாம் தானே? ஆனால் இந்த காலத்தில் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பொடி வந்துருச்சு. ஆமென். அப்போ இந்த பொடியை கொஞ்சம் சேர்க்கும் போது கொஞ்சம் டேஸ்ட் என்னவா இருக்குது? கூடுதலாக இருக்குது. அதுபோல் உண்மையே நம்புகிறதோடு கூட கர்த்தர் எதிர்பார்க்கிறது உறுதியான நம்பிக்கை. சொல்லுங்கள், உறுதியாக நம்பணும். சொல்லுங்கள், உறுதியாக நம்பணும். என்னுடைய நம்பிக்கை எப்பொழுதும் அசைக்கப்படவே கூடாது. ஆமென். நான் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு சில சாட்சிகளை சொல்ல விருப்பப்படுறேன். ஆமென். ஐ வாண்ட் டு ஷேர் சம் டெஸ்டிமனி அப்படின்னு சொன்னால், என்னுடைய வாழ்க்கையில் நான் உங்ககிட்ட காலையில் பேசும்பொழுதும் நேற்று தினத்தில் பேசும்பொழுதும் ஒரு சிலருக்கு நான் சில காரியங்களை சொன்னேன். வாழ்க்கையில் எல்லாருக்குமே பிரச்சனைகள் என்ன பண்ணும்? வரும். நிறைய பிரச்சனைகளை குடும்பமாய் நாங்கள் சந்தித்திருந்தாலும் சில விஷயங்களை சொல்லக்கூட என்ன பண்ண முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுதும் என்னுடைய தாயும் எங்களை வளர்த்த விதம் என்னென்னா, எதற்காகவும் நாங்கள் தேவனுடைய ஆலயத்தை விட்டதில்லை. ஆமென், ஆமென். நேற்று ராத்திரி பயங்கர பிரச்சனையாக இருக்கும், எலும்ப கூட முடியாத பிரச்சனைகள் ஒருவேளை நாங்கள் சந்தித்திருப்போம். ஆமென். ஆனால் அந்த காரணத்தை காண்பித்து காலையில் திருச்சுவைக்கு வராமல் நாங்கள் இருந்ததில்லை. அல்லேலூயா, ஆமென். அது எங்களை இன்னும் தான் கர்த்தரிடத்தில் கொண்டு போச்சு. ஆமென். எத்தனையோ விதங்களில் நாங்கள் பிரச்சனைகளை சந்தித்தாலும் ஒவ்வொரு முறையும் தேவனுடைய சமூகத்தை கனப்படுத்த என்னுடைய தாய் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அல்லேலூயா, ஆமென். எல்லா கூட்டத்துக்கும் கலந்து கொள்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபையை கொடுப்பார். எங்களுக்கு தெரிஞ்ச அந்த விசுவாசத்தில் காலையில் அம்மா எழுப்பி விட்டுருவாங்க. 5 மணிக்கு எழுப்பி என்ன பண்ண ஆரம்பிப்போம்? கர்த்தரை துதிக்க ஆரம்பிப்போம். எங்கள் சத்தங்கள் எல்லாருக்கும் கேட்கணும். என்னுடைய தாய் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு விசேஷம், படிக்கிற காரியத்தில் அவங்க ஒரு டீச்சர். ஆமென். அதனால் டீச்சர்ஸ் இந்த காலத்தில் பிள்ளைகள் வித்தியாசமாக கற்றுக்கொள்கிறாங்க. இப்படின்றாங்க என்னென்னமோலாம் பண்ணுறாங்க. ஆமென். அந்த காலத்துலலாம் ரொம்ப சிம்பிளான எஜுகேஷன் மெத்தட் தான். ஆனால் அப்போல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, சத்தமாக படி சொல்லுவீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன்னா சத்தமாக மெதுவாக படிக்க அப்படியே என்ன ஆகிடுவோம்? தூங்கிடுவோம். அந்த மாதிரி எங்கள் அம்மா சத்தமாக படின்னு சொல்லுவாங்க. ஜெபிக்கும் பொழுதும் சரி, கர்த்தரை துதிக்கும் பொழுதும் பாடும் பொழுதும் சரி, அம்மா சத்தமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த சத்தத்தை உயர்த்தி நாங்கள் பாட அந்த துதி என்ன பண்ணுச்சுன்னா எங்கள் வீடு முழுவதும் நிரம்பிச்சு. ஹல்லேலூயா. அந்த துதி எங்கள் வீடு நிரம்ப பிரச்சனைகள் குறையில, பிரச்சனை கொஞ்சம் அதிகரிச்சுட்டு தான் போச்சு. ஆமென். ஏன் தெரியுமா? அந்த க்ளோரி வர எப்பொழுதுமே நான் சொல்லுவேன், ஒரு பிரச்சனை ரொம்ப பீக்குக்கு போகுது, அடுத்த அற்புதம் தான். ஆமென், அல்லேலூயா. எசபேல் பயங்கரமாக ஆடுறா அப்படின்னா அடுத்து முடிவு வந்துருச்சுன்னு அர்த்தம். சில விஷயங்களை கர்த்தர் அந்த எட்ஜ் வரையும் கொண்டு போவார். ஆனால் கர்த்தரை எக்காரணத்து கொண்டும் குடும்ப ஜெபத்தை நாங்கள் நிறுத்தினதில்லை. ஆமென். காலை ஜெபத்தில் அம்மா எழுப்பி விட்டு எங்களை ஜெபிக்க வைப்பாங்க. நாங்கள் எங்களுக்கு தெரிந்த பாடல்களை சத்தத்தை உயர்த்தி துதி பலிகளை கர்த்தருக்கு செலுத்த ஆரம்பித்தோம். நான் காலையிலே சொன்னேன், வலியோடு கூட செலுத்துறது அதான் பலி, துதி பலி. அந்த பலிகளை நாங்கள் கர்த்தருக்கு செலுத்த ஆரம்பித்தோம். கர்த்தர் அதை கவனித்து கொண்டிருந்தார். ஆமென். உங்களுக்கு நான் ஒன்று சொல்லித்தரேன். ஆண்டவருடைய பாதத்தில் நீங்கள் செலவிடுகிற நேரம் இருக்குது பாருங்கள், அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஆமென்.
இட்ஸ் நாட் த டைம் வி ஆர் ஸ்பெண்ட், பட்ஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். ஆமென். வேறு எதை இந்த பூமியில் நீங்கள் செய்து கொண்டிருந்தாலும் அதற்கு எந்த ஒரு ரிட்டர்ன்ஸும் உங்களுக்கு கிடைக்காது. மிஞ்சி போனால் நீங்கள் 8 மணி நேரம் வேலை செஞ்சால் ஒரு 10,000 20,000 தருவாங்க, அவ்வளோதான். ஆனால் கர்த்தருடைய பாதத்துக்கு வந்து நீங்கள் செலவிடுகிற நேரத்தினுடைய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே தெரியுமா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க? பரலோகத்தில். ஹல்லேலூயா. பல மணி நேரங்கள் காலையில் எல்லா காலத்தும் கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் என்ன பண்ணோம்? நேரத்தை இன்வெஸ்ட் பண்ணோம். இன்றைக்கி எல்லாருமே எதையும் கொடுக்க ஆயத்தமாக இருக்காங்க, ஆனால் நேரம் தான் அவங்களுக்கு இல்லை. டைம் இல்லை. இந்த வார்த்தையை அதிகமாக என்ன பண்ணுறோம்? கேட்குறோம். நம்ம முற்பிதாக்களுக்கு இருந்த அதே ஒரு நாளைக்கு 24 hours தான் நமக்கும் இருக்குது. ஆனால் நமக்கு மட்டும் டைம் என்ன பண்ணல? இல்லை. ஆனால் அந்த நாட்களில் அவ்வளவு நேரங்களை கர்த்தருடைய சமூகத்தில் செலவிட்டதுனால அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எப்பவுமே ரிட்டர்ன்ஸ் அதிகம். ஹல்லேலூயா. இந்த பூமியில் நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு முதலீடுக்கு உங்களுக்கு எப்படி பலன் கிடைக்குதுன்னு தெரில. ஆனால் பரலோகத்தில் இருக்கிற பிதா எப்படிப்பட்டவர்னா, யாரெல்லாம் கர்த்தருடைய பாதத்தில் வந்து தங்களுடைய நேரத்தை செலவிடுகிறார்களோ அவர்களுக்கு மிகுந்த பலனை கொடுக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. மிகுந்த பலன் எப்போ தெரியுமா? இன்றைக்கு வந்திருக்கிறீங்க, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறீங்க. நான் சொல்கிறேன், இங்கு வந்து கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்த உங்கள் ஒவ்வொருடைய தலைகளின் மேலே, உச்சந்தலைகளின் மேலே, உங்கள் பிள்ளைகளின் மேலே இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குரிய ஆசீர்வாதம் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த சீக்ரெட் தெரிஞ்சவங்களால வீட்டில் இருக்கவே முடியாது. ஆமென். யோசிச்சு பாருங்க, இந்த சிக் ஃபண்டில் இவ்வளோ போட்டால் இவ்வளோ கிடைக்கும்னு தெரிஞ்சால் என்ன பண்ணுவோம்? ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வருது அப்படின்னு தெரிஞ்சால் எப்படி போட்டுட்டு போய் என்ன பண்ணுவோம்? இன்வெஸ்ட் பண்ணுவோம். நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை இன்றைக்கு கொடுக்க விரும்புகிறார். என்ன தெரியுமா? கர்த்தருடைய பாதத்தில் நீங்கள் செலவிடுகிற ஒவ்வொரு நேரத்தையும் பரலோகம் ரெக்கார்ட் பண்ணுது. அப்படி தான் இந்த பைபிளில் நிறைய பேருடைய நேரங்கள் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் யோசுவா கர்த்தருடைய பாதத்தில் இன்வெஸ்ட்மெண்ட். தானியேல் எப்படி வழக்கத்தின்படி 3 முறை ஒரு நாளைக்கு இன்வெஸ்ட்மெண்ட். எல்லாத்தையும் பைபிள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கா? ஆமாவா இல்லைங்களாங்க? இயேசு இருட்டோடு எழுந்து போய் வனாந்தரமான ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணினார், எழுதியிருக்கா? எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் பைபிளில் அவங்க பண்ண ஒவ்வொன்றையும் வேதம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இன்றைக்கு செய்கிற எல்லா காரியத்தையும் பரலோகம் ரெக்கார்ட் பண்ணுது. ஆமென். அதற்குரிய பலனை நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். இந்த வசனத்தில் கர்த்தர் எனக்கு காண்பித்த ஒரு விஷயம், உறுதியாய் அவரை பற்றி கொள்ளணும். ஆமென். இன்றைக்கு ஒரு விசுவாசம் நமக்கு இருக்குது, ஆனால் அந்த ஃபெய்த்தில் நிறைய என்ன இருக்குன்னா தடுமாற்றங்கள் இருக்குது. ஆமென். கர்த்தரை நம்ம நம்புகிறோம், ஆனால் அந்த நம்பிக்கைகளில் ஒரு தடுமாற்றங்கள் இருக்குது. ஆண்டவர் இன்றைக்கு நம்ம இடத்துல எதை எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, உறுதியாய் கர்த்தரை பின்பற்றுகிறது. சில வேளைகளில் நாங்கள் என்ன திரும்பி பார்த்தா யாருமே எங்கள் வயசில் சர்ச்சில் இருக்கவே மாட்டாங்க. சம்டைம்ஸ் யோசிப்போம், என்னது இது அப்படின்னு கூட. நான் சின்ன வயசில் அப்படிலாம் யோசிச்சிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு நான் உங்களுக்கு முன்பாக சாட்சியாக சொல்கிற விஷயம் என்னென்னா, கர்த்தர் அன்றைக்கு குறைவுகளிலும் ஒன்றும் இல்லாமைகளிலும் பிரச்சனைகள் மத்தியிலும் நெருக்கத்தின் மத்தியிலும் தொடர்ச்சியாக கர்த்தருடைய சமூகத்தை நாங்கள் தேடினதுனால, கூப்பிட்டு கொண்டே இருந்ததுனால இன்றைக்கு கர்த்தர் எங்களை அவ்வளோ ஆசீர்வாதத்தோடு வச்சிருக்கிறார். ஆமென். ஆமென். என்னுடைய தகப்பனை குறித்து தான், ஒரு நல்ல கணவர் எனக்கு கிடைக்கலேன்ற ஒரு ஆதங்கம் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப அதிகம். ஆமென். அதனால் அவங்க கண்ணீரோடு தேவ சமூகத்தில் எனக்காக நிறைய ஜெபிச்சாங்க, எனக்காக என் தங்கச்சிக்காக. கர்த்தர் உண்மையாகவே அவங்க ஜெபங்கள் எல்லாம் கேட்டார், நாங்கள் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கேட்டார். இப்படி ஒரு கணவர் எனக்கு கிடைச்சிருக்கிற கணவரை போல் கணவர் கிடைக்க நிறைய பேர் என்ன பண்ணிருக்கணும்? தே ஷுட் பி பிளெஸ்ட். ஈச் அண்ட் ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் என்னை அவ்வளோ நேர்த்தியாய் பார்த்து கொள்ளுகிற, அன்பு செலுத்துகிற, என்கிட்ட கோபப்படாமல் எனக்கு கற்றுக் கொடுத்து என்னை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு கணவர் எனக்கு கொடுத்தார். அல்லேலூயா. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்தது நடக்காததுனால நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், உங்கள் கண்ணீரை நீங்கள் விதைக்க ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. இந்த சமீபத்தில் கர்த்தர் என்னிடத்தில் இந்த வருஷத்தின் துவக்கத்தில் பேசி கற்றுக் கொடுத்த ஒரு பாடம் என்ன தெரியுமா? கண்ணீர் வடிக்கிறவர்களுக்கும் கண்ணீரோடு விதைக்கிறவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஆமென். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் தான் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். கண்ணீர் வடிக்கிறவர்கள் மட்டும் என்ன பண்ண முடியாது. ஆமென். என்ன சொல்கிறீங்க? நீங்கள் கண்ணீர் வடிச்சிங்க அப்படின்னா தேவ சமூகத்தில் நீங்கள் அழுகிறது தவறே இல்லை. அவர்கிட்ட அழாமல் யார்கிட்ட போய் அழ போகிறோம்? நீங்கள் அழுது ஆண்டவரிடத்தில் கேட்கலாம். ஆனால் நீங்கள் வெறும் அழுது கொண்டே, நிறைய பெண்கள் அப்படி தான் மூலையில் உட்காந்து அழுதுகிட்டே இருப்பாங்க. கண்களில் கண்ணீர் வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஜெபம் என்கிற விதையை விதைக்கணும். பிரச்சனைகளின் நடுவிலும் கர்த்தருடைய சமூகத்தில் நேரத்தை என்ன பண்ணணும்? விதைக்கணும். கண்ணீரோடு நீங்கள் விதைத்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்கள் கரங்களில் கர்த்தர் அரிக்கட்டுகளை கொடுப்பார்.
அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, அள்ளி தூவுகிற விதையை அழுது கொண்டே தான் அவன் சுமந்துட்டு போறான். ஆமா தானே? எப்படி போறான்? அழுது கொண்டே. வேதனைகள் இருக்கு, வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கு, ஆனா சுமக்கிறத நிறுத்தல, நடக்கிறத நிறுத்தல. அல்லேலூயா. அப்படிதானே வசனம் சொல்லுது. 127ஆம் சங்கீதத்தினுடைய கடைசி 2 வசனங்கள் இந்த வார்த்தை சொல்லுது. அள்ளி தூவுகிற விதை, கண்கள்ல கண்ணீர், ஆனா தோள்கள்ல விதை, கால்கள் நடை போடுது. நான் சொல்றேன், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், கண்கள்ல கண்ணீர், மனதில் வேதனை இருந்தாலும், உங்க கால்கள் திருச்சபையை நோக்கி நடை போடும். ஏன்னா இதுதான் நீங்க விதைக்கிறதற்கான இடம். ஹல்லேலூயா. இங்க விதைக்கும் பொழுதுதான் பலன் பல மடங்கு உங்களுக்கு கிடைக்கும். ஆமென். அள்ளி தூவுகிற விதை, அவனுடைய பிரச்சனையை, அவனுக்கு இருந்த சூழ்நிலைமைய அவன் ஒரு விதையாய் தன் தோளின் மேல போட்டுக்கொண்டு நடை போட்டு கொண்டிருக்கிறான். அவனை பார்க்குறவங்க ஒருவேளை என்ன வேணாலும் அவனை பற்றி பேசியிருக்கலாம். ஆமா தானே? ஆனால் அவன் கண்ணீர், அந்த கண்ணீரோடு கூட, அழுகையோடு கூட அவன் நடந்து வந்து, ஆமேன், அவன் நடந்து வந்து விதைக்கிறான். ஆமேன். விதைக்கும்போது அவனுக்கு வேதனையாக இருந்திருக்கும், நீர் பாய்ச்சும் போது அவனுக்கு வேதனையாக இருந்திருக்கும். ஆமாம். ஆனால் ஒரு நம்பிக்கை இருந்தது, உறுதியான நம்பிக்கை. என்ன உறுதியான நம்பிக்கை தெரியுமா? நிச்சயமாக என்னுடைய கர்த்தர் இந்த விதையை விளையச் செய்வார் என்ற நம்பிக்கை. அல்லேலூயா. ஆமேன். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை? ஆண்டவர் தான் சொல்றார், உறுதியான நம்பிக்கை. அந்த உறுதியான நம்பிக்கை உங்களை ஒரு இடத்துல உட்கார்ந்து வெறும் அழுகிற புலம்புகிறவர்களாக வைக்காது, வந்து விதைக்க வைக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? விதைக்கிற ஒரு காலம் இது, விதைக்கிற காலம். ஏன்னா இந்த ஒருவேளை நீங்கள் தான் முதல்ல உங்கள் தலைமுறையிலே, உங்கள் குடும்பத்திலேயே ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டிருப்பீங்க அப்படின்னா, உங்களை நம்பி தான் கர்த்தர் அந்த விதைக்கிற பொறுப்பை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை இன்றைக்கு விதைக்க மறந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அறுவடையை பார்க்க முடியாது. ஆமேன். ஆமேன். நம்ம தான் விதைக்கணும். சொல்லுங்கள், நான் தான் விதைக்கணும். என் பிள்ளைகளுக்கு நான் எத்தனை லட்சத்தை அக்கௌண்ட்டில் போட்டு வச்சாலும், எத்தனை நிலங்களை நான் வாங்கி வச்சாலும் அது பலன் தருமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் விதைக்கிற விதைகள் உங்களுக்கு நிச்சயம் பலன் தரும். நம்பிக்கையோடு விதைங்க, நம்பிக்கையோடு விதைங்க. அந்த அள்ளி தூவுகிற விதை ரொம்ப அழகாக ஃபாதர் ஒரு பாட்டை இந்த சமீபத்தில் இயற்றிருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும் அந்த பாட்டு? உருவ நடந்திடுவேன், நடந்து சென்றிடுவேன், உமது கனமழையாள் என்னை நிரப்பிடுமே, அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீர்தானையா, அபிஷேக மழையும் நீர்தானையா. எப்படி ஒரு விசுவாசம் ஃபாதர் பாருங்களேன். ஆமென். அவர் சொல்றாரு, இந்த அழுகையின் பள்ளத்தாக்க பார்த்த உடனே நான் பயந்து ஓட மாட்டேன், நான் நடப்பேன். சொல்லுங்க என் கூட சேர்ந்து, நடப்பேன். அள்ளி தூவுகிற விதை என் தோளில் இருந்தாலும், சுமை என் தோளில் இருந்தாலும், பிரச்சனை என் தோளில் இருந்தாலும், என் கண்களில் கண்ணீர் இருந்தாலும், என் கால்கள் கர்த்தருடைய நிலத்துக்கு நேராக நடை போடும். ஆமென். பிசாசுடைய தந்திரம் என்ன தெரியுமா? பிரச்சனையை காண்பித்து ஒரு மூலையில் உங்களை உட்கார வைக்கிறது. ஆனால் அந்த பிரச்சனைக்குரிய தீர்வை நீங்கள் காண்பித்து நடைபோடும். ஆமென். When Satan shows your problem, you show him the problem solver. ஆமென். பிசாசு உங்களுக்கு ஒரு பிரச்சனையை காமிப்பானா, நீங்கள் அவனுக்கு காமிங்கப்பா, எவ்வளோ பெரிய பிரச்சனை எனக்கு முன்னாடி இருந்தாலும் அதை தீர்த்து வைக்கிற கர்த்தரை நோக்கி நான் போயிட்டுருக்கிறேன். அல்லேலூயா. அந்த நம்பிக்கையோடு கர்த்தருடைய பாதத்துக்கு நீங்கள் போய் உங்களுடைய விதைகளை விதைக்கும் பொழுதுதான் அதற்கு பல மடங்கு பலன்களை நம்முடைய வாழ்க்கையை நம்ம அனுபவிக்க முடியும். ஆமென். அரிக்கட்டுகளை சுமக்க யாருக்கெல்லாம் ஆசையோ அவர்கள் நிச்சயமாக விதைக்கணும். அல்லேலூயா. நம்ம தெய்வ சமூகத்துக்கு வருவோம், அழுவோம், அழுத உடனே ஒரு ஆறுதல் நமக்கு கிடைக்கும். ஆமாம் தானே? ஆண்டவருக்கு, நம்ம ஆண்டவர்கிட்ட இருக்கிற அவருடைய அவர் பேர் என்ன? ஆறுதலின் தெய்வம், தேற்றரவாளன். அவ்வளோ நல்ல பேர் ஆண்டவருக்கு இல்லை? அவர் தேற்றுவார். நம்ம அழும் பொழுது, நம்ம துக்கப்படும் பொழுது, நம்ம பிரச்சனைகளுக்காக கலங்கும் பொழுது அவர் நம்மை தேற்றுவார். ஆனால் தேற்றுதலோடு நிறுத்தி விடாதிருங்கள். வெறும் கம்ஃபர்டர் மட்டும் அவர் கிடையாது, அவர் வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. ஆமென். நீங்கள் அழுது கொண்டே இருந்தால் அவர் உங்களை கம்ஃபர்ட் பண்ணிட்டு போயிடுவார். ஆனால் நீங்கள் விதைத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தர் உங்களுக்கு அரிக்கட்டுகளை கொடுப்பார். அதான் நான் சொல்கிறேன், கண்ணீர் வடிக்கிறவர்களுக்கு ஆறுதல் கிடைக்குங்க, ஆனால் கண்ணீரோடு விதைக்கிறவர்களுக்கு தான் அறுவடை கிடைக்கும். அல்லேலூயா. ஆமென். அழுது கொண்டே இருக்கிறேன் சிஸ்டர், நான் பல வருஷமாக அழுகிறேன், என் வாழ்க்கையில் மாற்றம் இல்லை. நான் சொல்கிறேன், அழுது கொண்டே இருங்க, ஆனால் கர்த்தரை விட்டு விடாதீங்க, உறுதியாய் அவரை பற்றி கொண்டிருங்க. அல்லேலூயா. கண்ணீர், அந்த வார்த்தை, அழுகையின் பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீங்கப்பா எனக்கு. ஆமென். அழுகையும் ஆனந்தமும் ஒன்றா இருக்குமா? ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது இருக்கும்.
நமக்கு பிரச்சனைகள் இருக்கும், நமக்கு போராட்டங்கள் இருக்கும், ஆனால் உள்ள ஒரு சமாதானம் இருக்கும். இந்த வசனத்தில் நம்ம வாசித்த இந்த வசனத்தில் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்ளுச்சு. ஆமென். பிரச்சனை அவனுக்கு மாறினதுனால அவனுக்கு சமாதானம் கிடைச்சிச்சா? அந்த வார்த்தை, ஆமென், அவரை நம்புகிற அந்த நம்பிக்கை அவனுக்குள்ள ஒரு பெரிய சமாதானம். இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா பர்ஃபெக்ட் பீஸ். ஆமென். இந்த உலகத்தில் நிறைய சமாதானத்துக்காக நிறைய பேர் முயற்சி பண்ணுவாங்க. எனக்கு என்ன செஞ்சாலும் சமாதானம் இல்லை, எதை செஞ்சாலும் எனக்கு ஒரு நிம்மதி இல்லை, நான் அதை பண்ணி பார்க்க. அப்படி தான் குடிக்கிறவங்க நிறைய பேரை போய் கேட்டு பாருங்க, பணம் இல்லைன்னு குடிக்கிறவங்க நிறைய பேர் கிடையாது, சமாதானம் இல்லைன்னா குடிக்குவாங்க. ஆமென். பொண்டாட்டி பிரச்சனை தாங்க முடியல, அவர் சம்பாதிக்கலையேன்றது கூட பிரச்சனை இல்லை, அவர் சம்பாதிக்கலன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு பாருங்க, அந்த அம்மா தான் பிரச்சனையே. அண்ணாள் மாதிரி. இப்போ அண்ணாளுக்கு பிள்ளை இல்லைன்றது பிரச்சனை இல்லை, பிள்ளை இல்லைன்னு சொல்கிற ஒருத்தி பக்கத்துலேயே இருந்தா பாரு, அதுதான் பிரச்சனை. அல்லேலூயா. இன்றைக்கு நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா, ஒன்றுமே இல்லைன்னா கூட தன்னோடு கூட நின்று தோள் கொடுக்க ஒரு சில பேர் வேணும். இன்னைக்கு குடும்பமாக நீங்கள் வந்திருந்தீங்கன்னா நான் சொல்கிறேன், ஒன்றுமே இல்லாத பிள்ளைய பார்த்து ஒன்றுமே இல்லைன்னு சொல்லாதீங்க. இன்றைக்கி பாஸ்டர் சொன்ன மாதிரி ஐ எம் நாட் லைக் அவர் மாதிரி இல்லைனாலும் ஐ எம் நாட் அ ஸ்மார்ட்டஸ்ட். என் தங்கச்சியும் என்னையும் கம்பேர் பண்ணும்போது ஷீ இஸ் வெரி ஸ்மார்ட். ஆமென். அவர் ரொம்ப எப்படி சொல்வார், ஷீஸ் எல்லா விதத்திலும் என்னை விட ஷீஸ் பெட்டர். ஐ ஹவ் அப்ரிஷியேட்டட் ஹர் கேரக்டர், ஹர் பிஹேவியர்ஸ், அவரோட எஜுகேஷன், அவர் ஹேண்ட் ரைட்டிங் எல்லாமே, ஒரு பேச்சு எல்லாமே அவளுக்கு என்னை விட பெட்டர். நான் கொஞ்சம் எனக்கிட்டே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எனக்கு இருந்திருக்கு. ஆமென். என் தங்கச்சி என்னை விட பெட்டராக இருக்கிறான், அவளை பார்த்து நான் சந்தோஷப்பட்டாலும் ஐ வாண்ட் டு பி லைக் தட் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருந்திருக்கு. ஆனால் உண்மையாகவே நான் சொல்கிறேன், கர்த்தருடைய அன்பை நான் ருசித்து பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை என் வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறமா கர்த்தர் இன்றைக்கு ஹி மேட் மீ அ வெரி ஸ்மார்ட்டஸ்ட் கிட். ஆமென். இன்றைக்கு ஆலோசனைகளை என் குடும்பத்துக்கு சொல்கிறவளாக கர்த்தரை நான் மாற்றிருக்கிறேன். ஆமென். என் மம்மிக்கு ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, இந்த காரியத்தில் என்ன ஆலோசனை. அது என்னுடைய ஆலோசனை, அது தேவன் கொடுக்குற ஞானம். ஆமென். எத்தனை குறைவு நம்ம ஒருவேளை நிறைய பெற்றோர்கள் செய்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா, இன்னைக்கு உங்கள் பிள்ளைங்க இருக்கிறத, இன்னைக்கு உங்கள் கணவர் இருக்கிறத, இன்னைக்கு உங்கள் மனைவி இருக்கிறத பார்க்காதீங்க. ஆமென். வரும் காலத்தில் கர்த்தர் அவர்களை குறித்து சொன்ன தரிசனங்கள் உங்கள் நினைவில் இருக்கட்டும். பிள்ளைகளை அப்படி வளர்க்கணும். எப்படி வளர்க்கணும் தெரியுமா, இந்த பிள்ளை கர்த்தருக்கென்று நிறைய வாயின் வார்த்தைகள் தான் அநேகரை புண்படுத்தி கர்த்தரை விட்டு தூரம் போயிருக்கு. ஆமென். இன்றைக்கு சமாதானம் வீட்டில் இல்லாததுக்கான மெயின் காரணமே அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க தான். ஆமென். ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் சந்தோஷமாக, இப்போ எங்களோட வீட்டுக்கெல்லாம் வந்தீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் முழு விசுவாசம் தான். எங்களோட லைஃப் இஸ் அ ஃபெய்த் லைஃப். ஆமென். எங்கள் ஃபேமிலியில் யாருமே நாங்கள் சம்பாதிக்கலை, மாதத்துக்கு எங்களுக்கு இவ்வளோ காசு வரும், நல்ல திருச்சபை இல்லை, டினாமினேஷன்ஸ் இல்லை, நாங்கள் யாரையும் சார்ந்தில்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். ஹல்லேலூயா. 100 ரூபாய் எங்களுக்கு மாதத்துக்கு வரும்ன்ற நம்பிக்கை கிடையாது. ஆனால் என்ன தெரியுமா எங்களுக்குள்ளே இருக்கிறது, பூரண சமாதானம். ஏன் இந்த பூரண சமாதானம் தெரியுமா, எத்தனையோ பிரச்சனை என்னுடைய கணவருடைய குடும்பம் அவர் ஊழியத்துக்கு வந்த முதல் வருஷத்தில் அவங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக், எங்கள் மாமனாருக்கு. குடும்பத்தில் சம்பாதிக்கிற ஒரு நபர் அவர் தான், அவருக்கு ஹார்ட் அட்டாக். எதுவுமே வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பென்ஷன் அவங்க தாத்தாக்கு வந்துட்டு இருந்துச்சு, அந்த பென்ஷன் தாத்தாவும் இறந்துட்டார். யோசிச்சு பாருங்க, குடும்பத்தில் இருந்த எல்லா பொருளாதார வரவுகளும் என்ன பண்ணிடுச்சு, அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆனால் அந்த இடத்துல என்னுடைய அத்தையினுடைய பங்கு பயங்கர பெருசு. இந்த வார்த்தை சொல்லுகிறபடியே உறுதியாய் கர்த்தருக்குள்ளே நின்னாங்க. அல்லேலூயா. உறுதியா, ஐயோ நம்ம கணவர் சம்பாதிக்க முடியாத கணவராக ஆயிட்டாரே, நமக்கு எந்த வருமானமும் இல்லாமல். அப்போ தான் ஊழியத்துக்கு முதல் முறையாக அவர் போயிருக்கிறார், ஃபஸ்ட் இயர். அதனால ஊழியத்தில் பெரிய ஒரு இன்கம் நத்திங், எதுவுமே இல்லை. ஆனால் கர்த்தரை நம்பி உறுதி, ஐசப்பா நாங்கள் உங்களை நம்புகிறோம், நீங்கள் எங்களை பாதுகாப்பீங்க, நீங்களை போஷிப்பீங்க அப்படின்னு சொல்லி இருந்ததுனால இது வரைக்கும் கர்த்தர் எங்களை நடத்தி வருகிறார். எத்தனையோ வருஷம், அவர் முழு நேர ஊழியத்துக்கு 10 வருஷத்துக்கு மேலே ஆகுது, 11 வருஷம். இந்த 11 வருஷம் இந்த குடும்பத்திற்கு சம்பாத்தியம் இல்லை, மாசான அக்கௌண்ட்டில் போடுறதுக்கு ஒரு ஆள் இல்லை. அல்லேலூயா. இப்பொழுதும் இல்லை. நான் ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், ஆமென், யாரையும் நான் சார்ந்திருக்கக்கூடாது, உண்மையே நான் சார்ந்திருக்கணும். ஆனால் கர்த்தர் நடத்துகிற, நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒருவேளை சில கலக்கங்கள் இங்கே வந்திருக்கிறவங்களுக்கு இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, எங்களை நடத்தினவர் உங்களையும் நடத்துவார், எங்களை போஷிக்கிறவர் உங்களையும் போஷிப்பார். நீங்கள் அவரை நம்பி உறுதியாக, அந்த வசனம் சொல்லுகிறபடி உறுதியாய் நான் உம்மை நம்புகிறேன் ஆண்டவரே,
உம்மையே நான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. நீங்கள் சொல்லி பாருங்க, ஒரு பூரண சமாதானம். இந்த சமாதானத்துக்கு எல்லாம் இருக்கணும்னு அர்த்தம் இல்லை, ஒன்றுமே இல்லைனாலும் சமாதானம் இருக்கு. ஆமென். அந்த சந்தோஷம் நமக்குள்ளே இருக்க எல்லாமே நம்மளை தேடி வரும். அப்படி தான் எங்களோட ஃபேமிலி முழுசும் எப்போவுமே சந்தோஷம், சமாதானம். இதற்கான உறுதியான நம்பிக்கை என்ன தெரியுமா? அஸ்திபாரம். என் அஸ்திபாரம் கிறிஸ்துவின் மேல். எத்தனை பேருக்கு இருக்குது அந்த அஸ்திபாரம்? கிறிஸ்துவின் மேலே என் அஸ்திபாரம் இருக்குது. இன்றைக்கி சொல்லுங்களேன், கைகளை அசைச்சியே என் கூட சேர்ந்து சொல்லுங்கள், நான் உம்மை உறுதியாய் நம்புகிறேன். இந்த எலியான்னு ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அவருக்கு பின்னாடி எலிசா மட்டும் இல்லை, நிறைய ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. ஆமாம் தானே? ஆனால் எலியா எடுத்துக்கொள்ளப்பட போகிறார் என்று எலிசாவுக்கு தெரிந்த உடனே எலியாவே போனாலும் எலிசா என்ன பண்ணவே இல்லை, பின்வாங்கவே இல்லை. மற்றவங்களாம் சொல்கிறாங்க, என்ன உன் எஜமான் எடுத்துக்கொள்ள போகிறான், நீங்கள் சும்மார். ஆமென். என்ன ஒரு உறுதி தெரியுமா? அவனுக்கு ஒரு தெரியும், இவரை பின்பற்றி போனால்தான் அந்த அபிஷேகம் தனக்கு 2 மடங்கு கிடைக்கும் என்று. நான் சொல்கிறேன், ஒரே வழி தான் உங்களுக்கு. இயேசுவை அல்லாமல் வேறு எந்த வழியிலும் ஆசீர்வாதமும் நன்மையும், இந்த வசனம் சொல்கிறபடி பூரண சமாதானமும் உங்களுக்கு கிடைக்காது. அப்போ இதுதான் ஒரே வழினா என்ன பண்ணுவீங்க? உறுதியாய் அவருக்கு பின்பாக. என் கூட கைகளை அசைச்சு சொல்லுங்கள், இயேசுவே நான் உம்மை பின்பற்றுவேன். எப்படி பின்பற்றுவேன் தெரியுமா? உறுதியாய். உண்மையே நான் நம்புவேன். சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலைமை இருந்தாலும் உங்க அறிக்கைகளை கர்த்தர் கவனிக்கிறார். என்ன தெரியுமா? உண்மையே உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை எனக்கு இந்த ராத்திரி வேளையில் தாரும். இந்த அஸ்திபாரத்தை எந்த பிரச்சனையும் அசைக்க கூடாது. எத்தனை பெருங்காற்று அடித்தாலும், எத்தனை மழை வந்தாலும், சூழ்நிலைமைகள் மோசமாக இருந்தாலும் எங்க அஸ்திபாரத்தை அசைக்க கூடாது. உங்க இருதயத்தை கை வச்சு சொல்லுங்க, உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள மனது எனக்கு வேண்டும் ஆண்டவரே. ஐ நீட் அ மைண்ட். அங்கே பைபிள் எப்படி சொல்லுது? இங்கிலீஷ் பைபிள் எப்படி இருக்குன்னா, இட்ஸ் நாட் ஹார்ட், இட்ஸ் மைண்ட். ஆமென். என்னங்க? மைண்ட். அதனால தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து அவர் சுவிசேஷத்தை பிரசங்கித்த உடனே அவர் சொல்கிற ஃபஸ்ட்டு வார்த்தை மனம் திரும்புது. ஆமென். ஆமென். ஏன் தெரியுமா? உங்கள் மைண்டில் நீங்கள் ஒரு பெரிய, இங்கே தான், இதுதான் யுத்த களம். ஆமென். உங்கள் மைண்ட் தான் யுத்த களம். இதுதான் பெரிய பேட்டில். நம்ம நிறைய பேரால் ஜெயிக்க முடியாத ஒரு பெரிய யுத்தம் இங்கே தான் நடந்துட்டுருக்கு. இந்த யுத்தத்தில் தான் பிசாசு ஒரு காரியத்தை சொல்லுவான். நமக்குள்ள நமக்கு கேட்கிற 4 சத்தங்கள் உண்டு. 1 பிசாசுனுடைய சத்தம். ஆமென். 2வது உலகத்தினுடைய சத்தம். 3வது ஆண்டவருடைய சத்தம். 4வது நம்முடைய சத்தம். 4 வாய்ஸஸ். சொல்லுங்க, 4 சத்தம். இந்த சத்தத்தில் நம்முடைய எத்தனை பேருக்கு அந்த ஃபீலிங் இருக்குது? ஒரு பக்கம் ஒரு மனசு, நம்மளே பேசுவோம், இதெல்லாம் கண்டிப்பாக நடக்காது அப்படின்னும். அடுத்த நிமிஷம் நம்ம சொல்லுவோம், இல்லை கர்த்தர் அற்புதம் செய்வார். ஏன் மல்டிபிள் டிஸார்டர் மாதிரி நம்ம பேசுகிறோம் அடிக்கடி? ஆமென். ஒரு முறை இந்த மாம்சம் எழும்பி சொல்லுது, அதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் உடனே பாஸ்டர் பிரசங்கித்த வார்த்தை வந்துருச்சு மனசில். இப்போ ஆவிக்குள்ளாக அந்த மனுஷன் பலப்பட்டு இப்போ சொல்கிறான், இல்லை கர்த்தர் செய்வார். சாரிபாத் விதவைக்கு செத்து போலான் இருந்தவளுக்கு ஒரு பெரிய வாழ்க்கை கிடைச்சது மாதிரி நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும். ஆமென். யாருக்கெல்லாம் முடிஞ்சிடலாம், அவ்வளோதான், இதுக்கப்புறம் என் வாழ்க்கை எழும்பி நிற்கிறதுக்கு வழியே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லி ஒருவேளை இந்த இடத்திற்கு வந்து அமர்ந்திருந்தா கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்க விரும்புகிறார். என்ன தெரியுமா? நாங்களும் அப்படி தான். எங்கள் அம்மாவை எங்கள் அப்பா விட்டுட்டு போகும்பொழுது அப்படியே நடு ரோட்டில் நின்ன மாதிரி இருந்துச்சு, திக்கு தெரியல. திக்கற்றவர்கள்ன்ற வார்த்தைக்கு இங்கிலீஷ் பைபிள் இருக்குது, நான் ஃபாதர்லெஸ். ஆமென். ஃபாதர்லெஸ். நான் சொல்கிறேன் குடும்ப தலைவர்களுக்கு, நீங்கள் தான் அந்த குடும்பத்துக்கு வழிகாட்டுகிறவர்கள். ஆமென். ஒருவேளை நீங்கள் அந்த பொசிஷனை சரியாக ஹேண்டில் பண்ணனா ஃபேமிலி ரொம்ப செதஞ்சிடும். அதனால தான் பிசாசு எப்பயுமே குடும்ப தலைவர்கள்லாம் ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணுவான். அவன் டார்கெட்டே அவங்க தான். பார்த்துருக்கீங்களா? ஏன்னா இவங்க கரெக்டாக இருந்தால் அந்த ஃபேமிலி முழுசுமே கரெக்டாக இருக்கும். எங்களோட தகப்பனார் எனக்கு நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் 3 பேரையும் தூக்கி எறிஞ்சிட்டு அவர் வெளிநடப்பு செய்து விட்டார். அதை ஏற்றுக்கொள். ஒருவேளை சின்ன வயசில் எங்கள் அப்பா அந்த மாதிரி பண்ணியிருந்தாருன்னா எனக்கு அது ஒரு பெரிய தாக்கத்தை என் வாழ்க்கையில் உண்டு பண்ணியிருக்காது. ஆனால் எல்லாவற்றையும் அறிந்து, இந்த உலகத்தை அறிஞ்சு, இந்த உலகத்தை எப்படி சந்திக்கணுன்றதெல்லாம் அறிந்த பொழுது எங்களோட தகப்பன் அதை செஞ்சதுனால அந்த தாக்கம் என்னுடைய இருதயத்தில் பல மடங்கு அதிகமாக இருந்துச்சு. நான் நிச்சயமாக எதிர்பார்க்கவே இல்லை அப்படி ஒரு விஷயத்த எங்கள் டாடி செஞ்சுட்டு எங்களை விட்டுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போவார். நான் நம்பவே இல்லை.
ஏன்னா நான் ஹாஸ்டலில் இருந்தேன். திடீர்னு ஃபோன் கால் வருது, நீ வீட்டுக்கு வா, இப்படி ஒரு பிரச்சனை அப்படி. நான் நம்பவே இல்லை. அதுக்கப்புறம் எங்கள் தகப்பனை பார்க்கவே முடியல. ரொம்ப காலங்கள் ஆச்சு அவரை மறுபடியும் நான் பார்க்குறதுக்கே. அந்த பிரச்சனைகள் அப்படியே ரொம்ப பெருசாக போகும் பொழுது ஆண்டுடைய சமூகத்தில் நானும் தங்கச்சியும் அம்மா உட்காந்து அழுது ஜெபிப்போம். அல்லேலூயா, ஆமென். அப்போல்லாம் யோசித்து பார்த்தேன், யார் நடத்துவா? அப்போல்லாம் வாழ்க்கையினுடைய முக்கியமான கட்டத்தில் நானும் என் தங்கச்சியும் இருக்கோம், 2 பெண் பிள்ளைகள், ஒரு அம்மா. எப்படி வாழ்க்கையை நடத்துறன்ற ஒரு பெரிய திகில் உள்ளத்துக்குள்ளே வந்தது. ஆனால் ஒரு நம்பிக்கை இருந்தது, கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டா கர்த்தர் நம்மளை நடத்திடுவாருன்னு. திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளையும் ஆதரிக்கிற, அனாதைகளை ஆதரிக்கிற ஒரு தெய்வம் உண்டு என்பதை நாங்கள் அறிந்ததுனால எனக்கு ரொம்ப அந்த பாடல் வரிகள், என்றைக்கும் மறைந்திருப்பீரோ, தெரியுமா அந்த பாட்டு? தூரத்தில் நின்று விடுவீரோ, என்றைக்கும் மறைந்திருப்பீரோ, தூரத்தில் நின்று விடுவீரோ, ஏழைகளை மறப்பீரோ, பேதைகளை மறப்பீரோ, இயேசுவே மனமேற. இந்த பாட்டை தான் பாடிக்கிட்டே இருப்போம். ஆமென். அழுதுகிட்டே பாடுவோம். நீங்கள் தூரத்தில் நின்ற மாட்டீங்களேப்பா. ஏன்னா அந்த சுச்சுவேஷன் எப்படி இருந்ததுன்னா, ஆண்டவர் பக்கத்தில் இருக்கிறத உணர முடியல. ஆமென். அவர் கூட நிற்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை, அந்த ஃபீலிங் இல்லை. ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு அப்படி இல்லை. ஏன்னா என்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே அப்பா அம்மா எல்லாவற்றோட கம்ஃபர்டபுளாக, என் மாமாக்களுடைய குடும்பம், எங்கள் அத்தைங்க குடும்பம் எல்லாமே நல்லா இருக்கும்போது ஏன் நமக்கு மட்டும்? அவங்க எல்லாரை விட அதிகமாக கர்த்தரை தேடுறது நாங்கள் தான். கர்த்தருடைய சமூகத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கறது நாங்கள் தான். ஆனால் ஏன் ஆண்டவரே? அப்போ தான் இந்த பாட்டை பாடிக்கிட்டே இருப்போம். எங்கள் பாஸ்டர் இந்த பாட்டை அடிக்கடி பாடுவார். பாட ஒரு மூலையில், வாலிபர்கள்லாம் ஃபஸ்ட்டில் உட்காரணும், கீழே தான் உட்காரணும். எங்கள் சர்ச்சில் எல்லாருமே கீழே தான் உட்காந்துருப்போம். அந்த மூலையில் ஃப்ரண்ட் ரோவில் ஒரு ஓரத்தில் நான் உட்காந்துருப்பேன். அப்படியே கூணி குறுகி அழுவேன். ஆண்டவரத்தில் கேட்பேன், எங்களை நீங்கள் மறந்துடாதீங்க ஆண்டவரே, தூரத்தில் இருந்துடாதீங்க ஆண்டவரே. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் தகப்பன் என்று வேதம் சொல்லுதே. என்ன செய்கிறதுனே தெரியலே, வாழ்க்கையின் முக்கியமான கட்டத்தில் இப்படி நடந்துருச்சே அப்படின்னு எல்லாம் கலங்கின நேரத்தில் கர்த்தர் என் பக்கத்தில் வந்து என் கையை பிடிச்சிட்டார். ஹல்லேலூயா. அவர் நடத்த ஆரம்பித்தார் பாருங்க, ஆச்சரியம். எங்கள் அப்பா இருந்தால் கூட அப்படி எங்களை நடத்தியிருக்க மாட்டார். எங்கள் அப்பா ஒரு வேளை இருந்திருந்தா கூட இன்றைக்கி நான் இப்படி ஊழியக்காரியாக மாறி இருப்பேனான்னு தெரியாது. எங்கள் அப்பா இப்படி இருந்திருந்தா கூட என்னுடைய தங்கச்சி இப்போ வெளிநாட்டில் போய் படித்து வேலை செய்கிற ஒரு உயர் பதவியில் கர்த்தர் அவர் வச்சிருப்பாரான்னு தெரியாது. ஆமென். ஏன் தெரியுமா? அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை கர்த்தர் என்று எங்களுக்கு கொடுத்தார். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை பின்பற்றுவோம். அல்லேலூயா. என்னனாலும் வரட்டும், எது வேணாலும் நடக்கட்டும். நம்பினோர் நட்டாற்றில் கைவிட்டாலும், யார் என்ன செய்தாலும், வந்தாலும் போனாலும், ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா? கர்த்தர் நடத்துவார். இந்த அப்பா பாட்டு எல்லாருக்கும் தெரியும். ஜெமி, லிவி அவர்கள் எல்லாரும் சேர்ந்து அழகாக பாடியிருப்பாங்க. இந்த அப்பா பாட்டு ஹிந்தியில் தான் முதல்ல வந்தது, தெரியும்னு நினைக்கிறேன். அந்த பாட்டு ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்க, அந்த பிரிட்ஜ் மியூசிக். அந்த ஃபாதர்ஸ் டேயில் அவங்க ரிலீஸ் பண்ணும்போது நான் ஃபஸ்ட்டு அந்த சாங்கை பார்த்தேன். அந்த சாங் ஹிந்தி, எனக்கு ஹிந்தி வந்து கொஞ்சம் தெரியும், பட் ஐ அண்டர்ஸ்டுட் த லிரிக்ஸ். அதை அப்படியே போட்டு வச்சுட்டு கேட்டுக்கிட்டே இருப்பேன், அழுதுகிட்டே இருப்பேன். ஏன் தெரியுமா? எங்கள் அப்பாவை நினச்சில்ல, எங்கள் அப்பாவுடைய பொசிஷனில் ஏசப்பா வந்ததை நினச்சி. ஆமென். ஒரு நாள் என்னுடைய பேனரை வைக்கும் பொழுது எங்கள் அப்பா நின்று அதை அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாருன்னு எங்களுக்கு சொன்னாங்க. ஹல்லேலூயா. நானும் என் கணவர் இருக்க பேனரை வச்சுருந்த போது எங்கள் அப்பா நின்று அதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாராம். அவருக்கு தெரியல, அவரை விட ஒரு வல்லமையுள்ள தேவன் இருந்து இந்த பிள்ளைகளை இப்படி உயர்த்துவார். நான் சொல்கிறேன், உங்களுக்கு எந்த நம்பிக்கை, எந்த அஸ்திபாரமும் இல்லை. இந்த இயேசு என்கிற அந்த நாமத்தின் மேலே உங்கள் நம்பிக்கையின் அஸ்திபாரத்தை நீங்கள் கட்டி பாருங்கள். இன்றைக்கி நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க உங்கள் டைரியில். ஒரு 5 வருஷத்துக்குள்ளே, அடுத்த 5 வருஷத்தில் உங்கள் வாழ்க்கை முழுவதுமாய் மாறி என்னை போல் நீங்களும் ஒரு சாட்சியாய் வந்து நிற்பீர்கள். ஏன்னா 5 வருஷம் டைம் கொடுத்தேன் தெரியுமா? அந்த உறுதிக்கான நேரம். ஆமென்.
அந்த ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு கொஞ்சம் காலம் ஆகும். ஆமென். இந்த ஃபவுண்டேஷன் நீங்கள் உறுதியாக கர்த்தரின் மேலே திட்ட நம்பிக்கையோடு நீங்கள் போட்டு பாருங்கள், நிச்சயம் கர்த்தர் உங்களை நடத்துவார். எங்களை நடத்தினார், அப்படி தான் நடத்தினார். எண்ணி கூட பார்க்கல. தாய் தகப்பன் இருந்து, சொத்து சம்பத்துகள் இருந்து, பணம் இருந்து, எல்லாமே இருக்கிற பிள்ளைகளுடைய உயர்வுகளை விட இன்றைக்கு கர்த்தர் எங்களை உயர்த்தி வச்சிருக்கிறார். அந்த பிள்ளைகள் எட்டாத உயரத்தை இன்றைக்கு என் தங்கச்சி எட்டி பிடிச்சிருக்கா. ஆமே. அவள் வெளிநாட்டுக்காக அவளே தான் தனியாக பிரயாசப்பட்டா, ஒருத்தரும் உதவி செய்யலை. எனக்கும் அதை பற்றி அவ்வளோ நாலேஜ் இல்லை. அவளை ஜஸ்ட் மோட்டிவேட் பண்ண, அவ்வளோதான். அவளே அதுக்காக பிரயாசப்பட்டா, அவளே அதுக்காக ஒர்க் பண்ணா. இந்த ஐஎல்ஸ்னு ஒரு எக்ஸாம் இருக்கும், அந்த எக்ஸாமெல்லாம் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுக்காக எத்தனையோ கோர்சஸ் போய் படித்து கிளியர் பண்ணுவாங்க. அவள் எந்த கோச்சிங் கிளாஸும் போகல. ஷி இஸ் நாட் தட் கிரேட் அட் இங்கிலீஷ் ஆல்சோ. நாங்கள் இருந்தது ஒரு வாணியம்பாடி, அங்கேருந்த ஒரு ஊரில் ஒரு சின்ன இங்கிலீஷ், எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பேசிக் இங்கிலீஷ் தான். ஆனால் கர்த்தர் அவளுக்கு ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே அதை கிளியர் பண்ண கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. அவள் படித்து முடிச்சுட்டு அவள் காத்திருக்கும் பொழுது அவளுக்கு இந்த முழு உலகத்துக்கும் அறிஞ்ச ஆப்பிள் கம்பெனி, ஒரு பெரிய கம்பெனி, அது அந்த கம்பெனியில் கர்த்தர் அவருக்கு வேலை கொடுத்தார். ஏன் தெரியுமா? உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர், அவரையே நம்பி இருக்கிறபடியால் கர்த்தர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்து கொள்ளுவார். நீங்கள் உறுதியாக அவரை பற்றி கொண்டிருங்க, அவர் உங்களை காத்து. பொறுப்பு அவருடையது, பொறுப்பு அவர் கையில் கொடுங்க. ஆமென். எங்கள் அப்பா அந்த ஆசனத்திலிருந்து எடுத்து போனதான் அந்த பொறுப்பை கர்த்தர் முழுவதுமாக எடுத்துக்கொண்டார். எங்கள் அம்மா எப்பவுமே ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, மற்றவங்களுக்கெல்லாம் இங்கே ஒரு அப்பா இருக்காங்க, அதுக்கப்புறம் ஏசப்பா, ஆனால் உனக்கெல்லாம் டைரக்ட் ஏசப்பா தான். அதனால் நீ கவலைப்படாத, கர்த்தர் உனக்கு செய்வார், கர்த்தர் உனக்கு செய்வார். ஒரு சில இடங்களில் தகப்பன் ஒரு ஃபிசிக்கலாக கூட இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள்லாம் இருக்கும். ஆமாம் தானே? இருந்துச்சு. ஆனால் எந்த குறைவுகள் எங்களுடைய வாழ்க்கையில் வந்ததோ, என்னுடைய டேடி ரொம்ப நல்ல பர்சன், இப்படி சொல்லும் போது அவர் ஒரு மோசமான பர்சனாக நீங்கள் அவரை சித்தரிக்கவோ நினைக்கவோ நான் விரும்பலை. ஏன்னா இஸ் அ வெரி குட் பர்சன், வெரி லவ்விங் ஃபாதர். ஆனால் அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய விச் கிராஃப்ட் இருந்துச்சு. ஆமென். பொதுவாகவே இந்த விச் கிராஃப்டை இதெல்லாம் செய்கிறவங்க யாராக இருப்பாங்கன்னா குடும்பத்துக்குள்ளே இருக்கிறவங்களாக தான் இருப்பாங்க மெஜாரிட்டி. அதுக்கப்புறமா தான் பிஸ்னஸில் இருக்க ஆப்போசிட் பீப்புள். இதுதான் மெஜாரிட்டி கேஸ். இந்த விச் கிராஃப்ட்குள்ளே இருக்கிறவங்க எப்படின்னா உடன் பிறந்தவங்க, கொஞ்சம் அடுத்த சொந்தம் இப்படிப்பட்டவங்க தான் இருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் காம்படிட்டர்ஸ், ஏதாவது பெரிய பிஸ்னஸ் பண்ணால் அதில் இருக்க காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க. அப்படி தான் எங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயே இந்த பிரச்சனை இருந்தது. அதனுடைய தாக்கத்தினால்தான் எங்களுடைய தகப்பன் அப்படி செய்தாரே தவிர அவர் பேசிக்கலி ஒரு நல்ல தகப்பன் தான். ஆமென். ஹல்லேலூயா. அதனால தான் எங்கள் அப்பா அப்படி போவார் நான் நம்பலை. அதான் உங்களுக்கு நான் ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். எது ஆமென். நான் இன்றைக்கு மதியத்தில் ஒரு வசனத்தை வாசிட்டு இருந்தேன். மலைகள் நிலை பெயரலாம். ஆமென். பர்வதங்கள், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் மழை விலகுமா? வாய்ப்பே இல்லை. பர்வதங்கள் நிலை பெயர வாய்ப்பே இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அது அப்படி நடந்தால் கூட நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். ஆமென். தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்னு கர்த்தர் சொல்கிறார். உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறார், உங்களை ஆண்டவர் மறக்க மாட்டார். ஆமென். அவருடைய கிருபை உங்களை விட்டு விலகாது. நிச்சயம் கர்த்தர் உங்களை நடத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட கேட்குறது ஒரே ஒரு விஷயம் தான். அவர் அற்புதம் செய்வதற்கு ஒரே ஒரு காரியம் தான் உங்ககிட்ட வேணும். என்ன தெரியுமா? நம்பிக்கை. சொல்லுங்களேன், உண்மையே நம்புகிறோம். உண்மையும் இல்லை, உண்மையே. வேறு வழி எங்களுக்கு இல்லைப்பா, வேறு கதி எங்களுக்கு இல்லைப்பா, அப்படி நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஜெப. நாங்கள் அப்படி தான் ஜெபித்தோம். அப்படி ஜெபிச்சு அந்த உறுதியான அஸ்திபாரத்தினால தான் இன்றைக்கு கர்த்தர் எங்களை நிற்க பண்ணியிருக்கார். நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, இன்றைக்கு கைகளை உயர்த்தி எழுந்து நின்று என் கூட சேர்ந்து ஒரு வார்த்தையை சொல்ல போகிறீங்க. கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன், ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஏசப்பா உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மனது எனக்கு வேண்டும். ஆமென். எது வந்தாலும் என்ன நடந்தாலும், நமக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய சேலஞ்ச் வந்தாலும், நம்ம நம்பினவர்கள் ஒருவேளை நம்ம விட்டுட்டு போனாலும், நம்ம நம்பி சொன்ன ரகசியங்கள் வெளிப்பட்டு அவமானங்கள் நமக்கு வந்தாலும், நான் நம்பி தான் அந்த மனுஷிக்கிட்ட அந்த விஷயத்த சொன்னேன். ஆனால் இன்றைக்கி அவங்க போய் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டாங்க. அவமானங்கள், நிந்தைகள் எது வந்தாலும், அப்பா உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மனது எனக்கு வேண்டும். கர்த்தர் அதை பார்ப்பார். நீங்கள் எப்படி உங்கள் லோவஸ்டில் இருக்கீங்கன்னு கர்த்தர் உங்களை பார்ப்பார். உங்கள் இடுக்கத்தின் காலத்தில் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்றதை கர்த்தர் பார்ப்பார். யோசேப்பு அரியணையில் இருக்கும் பொழுது கர்த்தர் அவனை பார்க்கல. பிரச்சனைகள் குழியில் இருக்கும்போது கர்த்தருடைய கண்கள் அவன் மேலே பட்டுச்சு. ஆமென். அடிமையாக இருக்கும்போது கர்த்தர் அவனை பார்த்தாரு.
குழியில் இருந்தாலும், அடிமையாய் இருந்தாலும், சிறையில் இருந்தாலும் அவன் நம்பிக்கை உறுதியாய் கர்த்தரின் மேல் இருந்ததினால தான் கர்த்தர் அவனை உயர்த்தி அழகு பார்த்தார். இன்றைக்கு உங்களிடத்துல கர்த்தர் கேட்கிறார், இன்னைக்கு தான் ஒருவேளை நீங்க ஆலயத்துக்கு வந்திருக்கலாம், இயேசுவை பற்றி எனக்கு பெருசா ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு நீங்க ஒருவேளை இருக்கலாம். வாலிப பிள்ளைகளை உங்க வாய்களை திறந்து சொல்லுங்கப்பா, என் வாழ்க்கையில எது வந்தாலும் நான் உம்மை நம்பணும். புதிதாய் வந்திருக்கிறவங்க சொல்லுங்க, இயேசுவே நான் உம்மை நம்புகிறேன், உம்மை நம்புகிறேன், உம்மை நம்புகிறேன், உம்மை நம்புகிறேன், உம்மை உறுதியா பிடிக்கிறேன்ப்பா. எலிசா பின்தொடர்ந்து போனது போல நான் உம்மை பின்பற்றி வருவேன். உம்மை வெறுத்து நான் எங்கே நீரே என் அடைக்கலமே, உம்மையன்றி நான் அறிவேன். நானே உம் பிள்ளை என்று உம்மை வெறுத்து நான் எங்கே போவேன். சொல்லுங்க, உங்களை விட்டு நான் எங்க போக முடியுமா? நீரே இயேசுப்பாவோட பிள்ளை தாங்க. ஏதோ தூரத்தில் ஒருவேளை நின்று என் சத்தத்தை கேட்டு கொண்டிருந்த கர்த்தர் சொல்றாரு, நீ என்னுடைய பிள்ளை, உன்னை பராமரிக்கிறது என் பொறுப்பு, உன்னை வளர்க்கிறது என் பொறுப்பு, உன்னை போஷிக்கிறது என்னுடைய பொறுப்பு. அப்படி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ரகபலேஷேதாரே, அப்பா உங்க நம்பிக்கை அவர் மேல வச்சிருங்க. எது வந்தாலும் என்ன நடந்தாலும் உங்கள் சார்பில் நின்று உங்களை பராமரித்து வளர்ப்பது அவருடைய பொறுப்பு. கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் உங்க பிள்ளைப்பா, என்னை வளர்க்கறது உங்க பொறுப்பு, என் பிள்ளைகளை வளர்க்கறது உங்க பொறுப்பு, என்னை போஷிப்பது உங்க பொறுப்பு, அது உங்க கடமை. உங்க பிள்ளைய நீங்க தான் பாத்துக்கணும்ப்பா, எங்களை பாதுகாக்கிறது உங்க பொறுப்பு, என்னை உயர்த்துறது உங்க பொறுப்புப்பா. பொறுப்பு அவர்களை விட்டு கொடுத்துருங்களேன். வாலிப பிள்ளைகளை வச்சிருக்க பெற்றோர் சொல்லுங்க, என் பிள்ளைக்கு நீங்க தான்ப்பா பொறுப்பு, என் பிள்ளையினுடைய எதிர்காலத்துக்கு நீங்க தான் பொறுப்பு, நீங்க தான் பாத்துக்கணும், நீங்க தான் நடத்தணும். இன்னும் ஒரு விஷயம், கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி அப்பா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.